Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கலாத்தியர் 4:8 முதல் 11 வசனம் வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின இந்த நிருபத்திலே இந்த கிருபையை குறித்த காரியங்களை அதிகமாக வலியுறுத்துகிறார். ஏனென்றால் கிருபைக்கு எதிராக, அதாவது கிறிஸ்தவம் ஒரு கிருபையின் மார்க்கமாக இருக்கிறது. இது என்ன பண்ணிட்டாங்க, சிலர் இதை ஒரு கிரியையின் மார்க்கமாக மாற்ற வேணும் என்று எண்ணி இவர் போய் கலாத்தியா பகுதியில் பிரசங்கம் பண்ணுறார் பாருங்க. கலாத்தியாங்கிறது இன்றைக்கு இருக்கிற டர்க்கி அந்த நாட்டுக்குள்ள உள்ள அந்த பகுதியில் வருது. முதலாவது ஊழிய பயணத்தின் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிரயாணம் பண்ணி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13-14 அதிகாரத்தில் அதை பற்றி வாசிக்கிறோம். அதில் சொல்லுது, இக்கோனியம், லிஸ்ட்ரா, டர்பி போன்ற பட்டணங்களுக்கெல்லாம் செல்கிறார். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடக்குது. நிறைய புறஜாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில் சேர்றாங்க. இவர் திரும்ப அந்தியோகியா பட்டணத்துக்கு தன்னை அனுப்பின அந்த சபைக்கு அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறார். கர்த்தர் விசுவாசத்தின் வாசலை புறஜாதியாருக்கு திறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள்லாம் சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட வரும்போது எங்கள் ஊரில் இருக்க எங்கள் ஜனங்களுக்கெல்லாம் கேட்கணுன்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? எங்கள் ஊரில் போய் எங்கள் ஜாதி ஜனங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, யாராவது சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம விரும்புவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்தியோகியாவில் இருக்கவங்களும் நிறைய பேர் புறஜாதிகள், இப்படி புறஜாதிகள் நிறைய சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது ஒரு புது ஃபினாமினான், சபையில் நடந்த ஒரு புதிய காரியம். புறஜாதிகள் நிறைய சேருது. ஏன்னா அதுக்கு முன்னால் யூதர்கள் தான் நிறையா வந்திருந்தாங்க. இப்போ புறஜாதிகள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் இதுக்கு மத்தியில் ஒரு குழப்படி நடக்குதாங்க. ஏன்னா சாத்தான் எதுக்குமே ஆயத்தமாக இருக்காம பாருங்க. நல்லா ஒன்று நடக்கும்போது அங்கே கொண்டு ஒரு குழப்படியை உண்டு பண்ணுவான். இது நல்ல சந்தோஷமாக நடந்துகிட்டு இருக்கும்போது இவ்வளோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வர்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்ந்துருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் போய் சில ஆட்கள் அவர்கள் மத்தியில் போயிட்டு, இந்த யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களானவர்கள் சிலர் போயிட்டு, இவர் சரி கிடையாதுப்பா, இந்த பவுல் இப்போ அவர் இயேசுவோடலாம் இருந்தது கிடையாது, இவர் 2ஆம் தர அப்போஸ்தலர், நாங்கள் பேதுரு மாதிரி ஆளுங்க கிட்ட படித்தவங்க, ஆகவே அவங்க சொல்கிறத கேளுங்க நீங்கள். அந்த உபதேசம் ரொம்ப கரெக்டான உபதேசம். அது என்ன உபதேசம்? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, சந்தோஷம், நீங்கள் ஏற்றுக்கொண்டது நல்லது, சந்தோஷம். ஆனால் அதோடு கூட இன்னும் சில காரியங்களை செய்யணும். விருத்த சேதனம் பண்ணிக்கணும். விருத்த சேதனம் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற காரியங்களையும் செய்து ஆகணும். அதாவது நீங்கள் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் அனுசரிக்க வேணும். நாட்கள்னால் இந்த பாவ நிவாரண நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு வருது, பஸ்கா நாள்னு வருது, மற்ற பண்டிகைகள்லாம் வருது. அதெல்லாம் எங்களோட நீங்கள் அனுசரிக்கணும், அதெல்லாம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, எல்லா சட்டத்திட்டங்கள், இந்த எல்லா சடங்காச்சாரங்கள், இது எல்லாம் அந்த கிளீனிங்கை பற்றி லாஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? க்ளீன் அன்க்ளீன்னு வச்சுருந்தாங்க யூதர்கள். இதெல்லாம் பண்ணணும். இந்த சுத்திகரிப்பை குறித்த கட்டளை எல்லாம் நிறைவேற்றணும். எல்லாம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள், கிட்டத்தட்ட நீங்கள் யூதரானால் தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக முடியுன்ற மாதிரி கொண்டாடுறாங்க. அப்போ தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், ஆண்டவர் உங்களுக்கு தயவு காண்பிப்பார். அப்போ தான் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். இப்படி இருந்தீங்கன்னா இப்படி வெறும் ஞானசானம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட முடியுமா? இதெல்லாம் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இப்போ பவுல் அப்போஸ்தலன் அதை இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவங்க கிரேக்கர்களும் ரோமர்களும், புறஜாதிகள் இருக்கிறவங்க கிரேக்கர்களும் ரோமர்களுமா இருக்காங்க. இவங்க இதெல்லாம் அனுசரிக்கணுங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. கொண்டு அது மட்டும் இல்லை, சாப்பாடு விஷயத்தில் எதெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு யூதர்கள் பெரிய கட்டுப்பாடெலாம் இருந்தது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது, உண்மைதான். அதையெல்லாம் கொண்டு அதெல்லாம் ஒரு காரணத்துக்காக போதிக்கப்பட்டது. அதையெல்லாம் கொண்டு இப்போ எல்லாரும் இவங்க மேலே திணிச்சு இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரொம்ப பியூராக இப்போ ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்ந்துருக்க மக்களை போட்டு குழப்புறாங்க, உண்டு இல்லைன்னு ஆக்குறாங்க. நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும் பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க.
இது பவுலுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அவர் இதை பற்றி எருசலேம் வரைக்கும் போய் இதை முறையிட்டு அவர்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் தேவையில்லை, புறஜாதியார் மத்தியில் இதெல்லாம் நிர்பந்தம் பண்ணக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ இவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதி இந்த காரியத்தை சரி பண்ணுறதுக்காக எழுதுகிறார். அதனால தான் கிருபையை பற்றி போதிக்கும் போது கலாத்திய நிருபம் ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம். அது நிறைய நமக்கு சொல்லுகிறது இந்த காரியங்களை குறித்து. ஏன்னா இன்னைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பாருங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவ சபைகளில் சுவிசேஷ பிரசங்கம் பண்ண ஆண்டவரை ஜனங்க ஏற்றுக்கொண்டா இது போதாது, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு வர ஆட்கள் இருக்கிறாங்க. கிரியையின் மார்க்கத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து இதை கிரியையின் மார்க்கமாக மாற்றி இது பத்தாது, நீ அதை பண்ணு, அதை செய்தியா, இதை செய்தியா, இதை கலக்கினியா, அதை போட்டியா, இப்படி பண்ணியா அப்படி பண்ணியான்னு போட்டு உருட்டி பரட்டி எடுத்து ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். சுற்றிக்கிட்டே இருக்காங்க, வீடு வீடாக வருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுதான் வேலை அவங்களுக்கு. ஏன்னா இது இந்த கலாத்திய இதில் பூந்தா மாதிரி பூடுறவங்க. அவங்க எப்போவுமே ஆளை அட்டாக் பண்ணுவாங்க. யார் அவர் சரியில்லை, அப்போஸ் தான் பவுல் சரியில்லை, அதே மாதிரி தான் பேசுவாங்க இவங்களும். இவரா, ஓஹோ இந்த பாஸ்டரா இவர் சரியில்லை, அவர் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ இதை போதிக்கிறேன் நான். ஏன்னா தெளிவாக இருக்கணும் பாருங்க. அதுவும் இல்லாமல் கிருபையை பற்றி சொல்கிறவங்களும் சில நேரத்தில் தாறுமாறாக என்னத்தையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்களா, ஒரு ஆழமாக சொல்லாமல் கரெக்டாக சொல்லாமல் ஒரு தெளிவாக சொல்லாமல் சொல்லிடுறதுனால அதை இவங்களுக்கு மெல்றதுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவங்க அதை வச்சுக்கிட்டு எதையோ ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் தெளிவு ஏற்படுத்தணும். அதுக்காக தான் இதை நான் போதித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய விவகாரம். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு, இவங்களுக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் இவங்களை நம்பி இவங்க போகிற மார்க்கத்தில் அப்படி போனீங்கன்னா, அதாவது இதெல்லாம் பின்பற்ற சட்டத்திட்டெல்லாம் பின்பற்ற சொல்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ண சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்றாரு, தேவனை அறியாத போது, நீங்கள் தேவனை அறியாதிருந்த போது சுவாபத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள் இல்லையா? எதுக்கும் அடிமையாக இருந்தீங்க, எதையோ தெய்வம் நினச்சி வணங்கிட்டு வந்தீங்க, அது உங்களை அடிமைப்படுத்தினது. அப்படி இருந்தீங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, இப்போ தேவனை அறிஞ்சிட்டீங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க, பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி, எப்படி சொல்றாரு பாருங்க, பலனற்றதும் வெறுமையானதுமான அந்த வழிபாடுகளுக்கு. இப்போ அது பலனற்றதும் வெறுமையானதுமா இருக்குதான். இப்போ ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அதெல்லாம் விருத்த சேதனம் ஆண்டவர் கொடுத்தது, நியாயப்பிரமாணம் ஆண்டவர் கொடுத்தது, சட்டத்திட்டங்கள்லாம் ஆண்டவர் கொடுத்தது, எல்லாம் கொடுத்தது. அதை பலனற்றதும் வெறுமையானதுமானதுன்றாரு. ஏன் அது பலனற்றதும் வெறுமையானதும்? அது வேலை முடிஞ்சதுங்க. அது எதை செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதை செஞ்சு முடிச்சிருச்சு. இயேசுவை காட்டுறதுக்காக, இயேசு என்ன செய்வார்ன்றதை சொல்றதுக்காக கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். விருத்த சேதனம்ன்றது வெறும் தோலை வெட்டி எறிகிற விஷயம் இல்லை. உள்ளத்தில் இருக்கிற மாம்சம் எப்படி வெட்டி எறியப்பட வேண்டும், மாம்சீகம் எப்படி வெட்டி எறியப்பட வேண்டும், அது வெட்டி எறியப்படும் ஒரு நாள்ல. கிறிஸ்து மீட்பை கொண்டு வரும்போது உள்ள ஒரு வேலை நடக்கும், மாம்சீகம் வெட்டி எறியப்படும், ஆவிக்குரிய மனிதர்களை நம்ம மாறுவோன்ற போதிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அது வந்துருச்சு. இப்போ இயேசு வந்துட்டாரு, ஆவியானவர் வந்துட்டாரு, மாம்சீகம் வெட்டி எறியப்பட்டு ஆவிக்குரிய விருத்த சேதனமும் வந்துருச்சுங்க. இப்போ போய் அந்த தோலை வெட்டி எறிய சொன்னா, ஹலோ இருக்கிறீங்களா? எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. நிஜம் வந்துருச்சு, நிழல் இன்னும் கட்டிட்டு எழுதிட்டு இருக்கலாமா? அதான் கேட்கிறாரு. நிஜம் கிறிஸ்துங்க, கிறிஸ்துவ போதிக்கிறதுக்காக கொடுத்தப்பட்டது. அதனால அது வெறுமையானதும் பலனற்றதும் ஆயிடுச்சு. இப்போ அது காலாவதி ஆயிடுச்சு. அது அதனுடைய நோக்கம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. சட்டத்திட்டங்கள் சடங்காச்சாரங்கள் எல்லாம் கிறிஸ்துவண்டையில் நடத்துறது, கிறிஸ்துவை போதிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அவர் வர்ற வரைக்கும் அது வேலையை செஞ்சது. இப்ப வந்துட்டாருங்க. இப்போ இதை பிடிச்சிக்காம நீங்க அதை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? பலனற்றதும் வெறுமையானதும் இருக்கிற வழிபாடுகள், அதெல்லாம் அப்படிப்பட்ட வழிபாடுகள் என்றார். பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகள். இதை யாருக்கு சொல்றாரு? புறஜாதியா இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு. புறஜாதியா இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு, நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த யூதர்கள் சொல்றதை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி மாறினீங்கன்னா நீங்க மறுபடியும் விக்கிராராதனைக்கு திரும்பி போன மாதிரி அதுக்கு ஈக்குவல் அப்படின்றாரு. முன்ன தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையா இருந்தீங்க நீங்க, இப்போ இந்த வெறுமையும் பலனற்றதுமான இந்த வழிபாடுகளுக்குள்ள போனீங்கன்னா அப்படிதான் ஆவீங்க. மறுபடியும் விக்கிராராதனைக்குள்ள போனதுக்கு சமம் என்று அவ்வளோ ஸ்ட்ராங்கா இதை சொல்றாரு. அதனாலதான் இது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு
வசனம். ரொம்ப இதை வியாக்கியானம் பண்ணுறவங்க இதில் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இருக்குன்றதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள தவறிட்டாங்க. அதனால தான் இதை இன்னைக்கு எடுத்த போதிக்கிறதுக்காக. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். H.A. Ironside, அதாவது ஹாரி ஐன்சைடுன்னு ஒருத்தர் இருந்தார். மூடி பைபிள் சர்ச்னு அமெரிக்காவில் இருக்குது, சிகாகோவில். மூடி, D.L. மூடி இவாஞ்சலிஸ்ட், பெரிய இவாஞ்சலிஸ்ட். அவர் ஆரம்பித்து அவருக்கு பிறகு இவர் பாஸ்டராக இருந்து பல வருஷங்களுக்கு பாஸ்டராக இருந்து போச்சார். பைபிளை அருமையாக போதிக்கக்கூடியவர் ஐன்சைடுன்றவர். அவர் போதித்தவைகள்லாம் இன்றைக்கி புஸ்தகமாக வெளியே வந்திருக்குது. அவர் சொல்கிறாரு, இதை கவனிங்க நல்லா, அவர் சொல்கிறேன், நான் இங்கிலீஷில் வாசித்து சொல்கிறேன். ஐ ரிமெம்பர் கோயிங் த்ரூ மேக்ஸ் முல்லர்ஸ் செட் ஆஃப் translations of Oriental sacred literature in 38 large volumes. மேக்ஸ் மூல்லர் அவர்கள் ஜெர்மன்காரர். அவர் எழுதின 38 வால்யூம், தடியாக அந்த மாதிரி புத்தகம் 38 எழுதியிருக்காரு. அவர் எதை பற்றி எழுதியிருக்கிறாரு? இந்த கிழக்கத்திய மதங்கள் மார்க்கங்களை பற்றி விளக்கி எழுதியிருக்காரு. அது ஜெர்மன் மொழியில் எழுதி இங்கிலீஷில் மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. அதை நான் வாங்கி மொத்தமாக படித்தேன்றாரு. சொல்கிறாரு, ஐ ரெட் தம் த்ரூ இன் ஆர்டர் டு கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் சிஸ்டம்ஸ் இன் ஓரியன்டல் லேண்ட்ஸ். அந்த நாடுகளில் இருக்கிற மதங்கள் மார்க்கங்கள் எப்படிப்பட்டது, என்ன போதிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக 38 மெனக்கட்டு உட்காந்து வாசித்தேன்றார். எப்படிப்பட்ட போதுகிறார் பாருங்க. அவ்வளோத்தையும் வாசித்து முடித்தேன் நான். சொல்கிறாரு, அண்ட் ஃபவுண்ட் தட் தோ தே டிஃபர்டு இன் 10,000 things, they all agreed on one thing, and that is that salvation was to be won by self-effort. The only difference being as to what the effort was. ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள் இருக்குது ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும். வாஸ்து பார்த்ததுல ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள் ஒவ்வொரு மதத்துக்கிடையே இருக்குது. ஆனால் ஒன்றில் அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்றார். எதில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க? ரட்சிப்புக்காக மனிதன் முயற்சி எடுக்க வேண்டும், அதில் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. மனிதனுடைய முயற்சி அவசியம், மனிதனுடைய முயற்சி இல்லாமல் ரட்சிப்பு வராதாக்கும். கிரியின் மார்க்கத்தை போதிக்கிறாங்கன்றாரு. எல்லா மத மார்க்கங்களும் கிரியின் மார்க்கத்தை போதிக்கிறாங்க. நீ என்ன செய்த? நீ புண்ணியம் கட்டினியா? நீ இப்போ வேட்டி சட்டை கொடுத்தியா? நீ எத்தனை பேருக்கு கொடுத்த? எவ்வளோ புண்ணியம் கட்டின? உன் புண்ணியங்கள் உன்னுடைய அக்கிரமத்துக்கு விட ஜாஸ்தி இருக்குதா? நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிற? ஆண்டவர் அப்போ தானே உனக்கு பாஸ் போடுவார் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்கன்றாரு. அதை வாஸ்ததில் அதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றாரு. ஆயிரக்கணக்கான வித்தியாசம் இருக்குது, ஆனால் ஒரு ஒற்றுமை இருக்குது. எல்லாருமே மனுஷனுடைய கிரியை ரொம்ப முக்கியன்றாங்க ரட்சிப்புக்கு. என்ன கிரியன்றதுல கூட வித்தியாசம் இருக்குது, ஆனால் எல்லாரும் கிரியை வலியுறுத்துகிறார்கள் அப்படின்றார். அப்புறம் சொல்றாரு, ஆல் டாட் சால்வேஷன் பை ஒர்க்ஸ் அண்ட் எவ்ரி ரிலிஜன் எக்ஸப்ட் தட் விச் இஸ் ரிவீல்ட் ஃப்ரம் ஹெவன் செட் பீப்புள் டூயிங் சம்திங் ஆர் பேயிங் சம்திங் இன் ஆர்டர் டு வின் டிவைன் ஃபேவர். எல்லா மதங்களும் மார்க்கங்களும் கிரியையின் மூலமாய் உண்டாகிற ரட்சிப்பை தான் போதிக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன். இவர் வெள்ளைக்காரரு, அமெரிக்காக்காரரு, கிழக்கத்திய மார்க்கங்களை படிக்கிறார். சொல்றாரு, இவைகள் எல்லாமே கிரியையின் மார்க்கத்தை தான் போதிக்கிறது. கிரியினால் நீ என்ன செய்யற, நீ எவ்வளோ புண்ணியம் கட்டுற, அதன் மூலமாக தான் உனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்பதை போதிக்கிறது. அதனால தான் உனக்கு தயவு கிடைக்கும்ன்றாரு. திஸ் அப்பீல்ஸ் டு த நேச்சுரல் மேன். இது இயற்கை மனிதனுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க, இது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கு. நீ என்ன செஞ்ச, நீ இதை பண்ணு அதை பண்ணு, இத்தனை நாள் தவம் கடை, இத்தனை நாள் விரதம் கடை, இத்தனை நாள் இதை பண்ணு அதை பண்ணுன்னா, அங்கே போ இங்கே போ இங்கே வா, உருண்டுக்கிட்டே வா, முழங்காலியே வான்னு கூட வரணுன்றான். நான் ஏதாவது செய்யணுமே, நான் ஏதாவது செய்யணுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ அப்பீலிங்காக இருக்குதான். He feels intuitively that God helps those who help themselves. ஆஹா, எவ்வளோ பேர் கேட்டிருக்கோம் நம்ம இல்லை இங்கே கூட சொல்கிறதுக்கு. யூ மஸ்ட் ஹெல்ப் யுவர் செல்ஃப். யாரெல்லாம் அவரவர் தங்களுக்கு உதவி செய்துகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் உதவி செய்வார். கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? கேட்ட உடனே நல்லா இருக்கு. அதெல்லாம் கரெக்டுங்க. யாரெல்லாம் நம்ம செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கமோ அவங்களுக்கு நம்ம செய்யறதுக்கு ஏற்கபடி அவர் நமக்கு பலன் தருவார் அப்படிங்கிறது ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்றார். God will help those who help themselves, and that if he does his best, surely then God will be interested enough to do something for him. தன்னால் முடிஞ்சதை அவன் செய்யணும் மனுஷன், அப்போ கடவுள் அவனுக்கு உதவி செய்வார். பட் அவர் பெஸ்ட் அமௌண்ட்ஸ் டு அப்சல்யூட்லி நத்திங். கவனிங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வர்றார். உண்மை என்னன்னா, நம்முடைய மிகச்சிறந்தது கூட கர்த்தருடைய பார்வையிலே ரொம்ப அற்பமானதாக இருக்கிறது. இன்னும் கேட்டால்
ஏசாயா 64:6 சொல்லுகிறது, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது. இதை இந்த மற்ற மார்க்கங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னையா நான் எவ்வளோ அண்டாங்குண்டா கொடுத்துருக்குறேன், வேட்டி சட்டெல்லாம் கொடுத்துருக்குறேன், எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கிறேன், எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கிறேன், ஊரில் கேட்டு பாருங்கள். நான் ஒருத்தருக்காவது தீங்கு செஞ்சுருப்பேனா, நினச்சிருப்பேனா, செஞ்சுருப்பேனா, எவனுக்காவது ஏதாவது நான் கெட்டது பண்ணியிருப்பேனா, கெட்டது நினைக்காத கெட்டது பண்ணாத ஒரு ஆள் நான். ரொம்ப சுத்தமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், கரெக்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் செய்கிற நற்கிரியெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாதுன்றீங்களே, இதனே மார்க்கம் அது விளங்கவே விளங்காது அவங்களுக்கு. ஏன்னா இது சொல்கிறாரு, இது பரலோகத்திலேருந்து வந்து இறங்கின மார்க்கம். ஆகவே இங்கே இருக்கிற அத்தனை மார்க்கத்துக்கும் வித்தியாசமாக இருக்குது, இது எல்லாத்தோட வித்தியாசமாக இருக்குது. அப்படியே சொல்கிறாரு அவர் ஒரு பாயிண்ட்ல, அது அப்படியே சொல்கிறாரு. இது அங்கேருந்து வந்த மார்க்கமாக இருக்கிறதுனால எல்லாத்த காட்டிலும் வித்தியாசமாக இருக்குது. இதை மற்ற எந்த மார்க்கத்தோடு ஒப்பிட முடியாது. அவங்க எல்லாம் ஒரு விதத்தில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. நம்முடைய கிரியை ரொம்ப முக்கியம், நம்முடைய முயற்சி முக்கியம் ரட்சிப்புக்குன்றாங்க. இந்த மார்க்கம் தான் சொல்லுது, உன் முயற்சி ஒன்றுமே கிடையாது, உன்னுடைய பெஸ்ட், நீ கொடுக்குற நீதியான கிரியைகள், நீ செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே அழுக்கும் கந்தையுமா இருக்குது அப்படின்றார். இதை ஏற்றுக்கொள்ள முடியல பாருங்க மற்ற மார்க்கங்களால். அதாவது அது எப்படி நீங்கள் அழுக்கும் கந்தைன்னு சொல்லலாம்? நான் இத்தனை 1000 பேருக்கு சோறு போட்டேன், அது அழுக்கும் கந்தையா? நான் இத்தனை பேருக்கு துணி கொடுத்தேன், இத்தனை பேரை படிக்க வச்சேன், அது அழுக்கும் கந்தையுமா? என்ன சொல்ல வர்றாரு? ஏன் அழுக்கும் கந்தைன்னா, பாவத்தில் விழுந்து போன மனுஷனுடைய செயல்கள் அத்தனையுமே பாவ தீட்டு இல்லாமல் வராது வெளியே அப்படின்றார். எவ்ரி ஒர்க், நம்ம செய்கிற எல்லா கிரியுமே பாவத்தினால் தீட்டுப்பட்டு பாவத்தினால தான் மோட்டிவேட் பண்ணப்பட்டு செய்யப்படுகிறது. அதனால மோட்டிவேஷன் வேற மாதிரி இருக்கும். மோட்டிவேஷனு வேற. அதான் C.S. லூயிஸ் அழகாக எழுதுறாரு, இந்த 4 லவ்ஸ்ன்னு ஒரு புஸ்தகத்தில் ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு அம்மா செத்து தாங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்களாம். அந்த அம்மா பம்பரம் மாதிரி சுத்தமா ஓன்னு வீட்டில் காலையிலேருந்து விடாதான், பல்லு விளக்குனியா, சட்டையை ஹேண்ட் பண்ணியா, போட்டியா, ஹோம்ஒர்க்கை பண்ணியா, உயிரை வாங்கிடுமா பிள்ளைகளை போட்டு. இந்த அம்மா தான் ஐயோ குடும்பத்துக்காக என்ன பாடுபடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம் பாருங்க. இந்த அம்மா இப்போ அடக்கம் பண்ணிட்டு வந்தோடனே எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்களாம். ஹாபா அப்படியே எழுதுறாரு. நான் சொல்லுங்க கதை, கோச்சுக்காதீங்க. அவர் சொல்றாரு, நிம்மதி பெருமூச்சு விடுறாங்களாம். என்ன நிம்மதி பெருமூச்சுனா, அப்பா இப்போவாது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஏன் அந்த அம்மா அவ்வளோ ஓடி ஆடி செஞ்சது, ஏன் அவ்வளோ பரபரப்பாக செஞ்சது? பார்க்கறதுக்கு இந்த அம்மா தான் அப்படியே உயிரை கொடுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறாரு, அந்த அம்மாவுக்கு என்னன்னா, இந்த குடும்பத்தில் எல்லாமே தன்னை சுற்றி வரணும், தான் தான் எல்லாத்தையும் இயக்கணும், தான் தான் எல்லாத்துக்கும் மையமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது பாருங்க, பாவ குணம் உள்ள வந்திருக்கு பாருங்க. ஒரு நல்ல மோட்டிவ் அன்பினால செஞ்சா பரவாயில்ல, ஆனா தன்னுடைய புகழ்ச்சிக்காக தன்னை 4 பேர் பார்த்து அடே அப்பா உருகுறாங்க குடும்பத்துக்காக, அப்படியே குடும்பத்துக்காக அப்படியே தேய்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லணும், என்னை சுற்றி எல்லாம் வரணுங்கிறதுக்காக அந்த அம்மா பண்ணுச்சு. அது இந்த பசங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுது, அதனால தான் எல்லாம் ஆப்பா போய் சேர்ந்தாங்க அப்படின்றானுங்க அப்படின்றாரு வெள்ளைக்காரர். அவர் அப்படி எழுதுறாரு. அவர் அதில் எவ்வளோ பெரிய உண்மை இருக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தாயினுடைய செயல் அப்படி இருக்குன்றாரு. நம்ம தாய் அன்பை காட்டிலும் மேலான அன்பு ஒன்றும் இல்லைன்ற இருக்கு. அதான் இங்கே கிறிஸ்தவம் வித்தியாசம். தாய் அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பு இருக்குது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த மாதிரி அன்புக்கு எது ஈடு இணை ஒண்ணுமே கிடையவே கிடையாது. பாருங்க, இந்த உலகத்துல எல்லா அன்பும் பாருங்க இந்த பாவம் என்கிற தீட்டினால் தீட்டுப்பட்டு அதுல ஏதாவது ஒரு கோளாறு இருக்குது பாருங்க. ஒருத்தர் நமக்கு நல்லது செய்யறாங்கன்னா கூட அதுல கூட ஏதாவது ஒரு கெட்டது கலந்தான் வருது, ஒரு தீமை அதுல ஏதாவது அவங்களுக்கு ஏதோ இருக்குது, அதனால செய்யறாங்க இல்லையா? அதனாலதான் அவங்களுக்கு சோறு போடும்போது போட்டோ எடுத்து பேப்பர்ல நாளைக்கு போட்டுருவாங்க. எத்தனை பேருக்கு பண்ணோன்னு போடுவாங்க. பைபிள்ல சொல்லி, நீ தர்மம் செய்யும் போது வலது கை செய்யறத இடது கை தெரியாம செய்கின்றாங்க. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, காணிக்கை கொடுக்கும்போது வலது கை கொடுக்கறத இடது கை தெரியாம கொடுக்கணும்னு நினைச்சு இப்படி கொடுக்கறது காணிக்கைய. ஆனா இன்னொருத்தனுக்கு சோறு போடும்போது எல்லாரையும் ஊரே கூப்பிட்டு தாரத்தப்பட்டு அடிச்சு கூச்சல் போட்டு, இத்தனை பேருக்கு சோறு போடுகிறோம் நாங்க, இத்தனை பேருக்கு அண்ணா உண்ணா கொடுக்குறோம், புடவை கொடுக்குறோமாக்கும், இவ்வளவு பேருக்கு நாங்க இதை கொடுக்குறோமான்னு கூட்டு, அதுதான் செய்யாதன்னாரு. தலையில பண்ணிருக்கிறோம் பாருங்க. தர்மம் செய்யும்போது அவனுக்கும் சொல்லாதன்றாரு. ஏன்னா யாருக்கு தர்மம் செய்யறியோ அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனை ஒரு பிச்சைக்கார மாதிரி ஏன் செத்தரிக்கிற, அவனை ஏன் அவமானப்படுத்துற 4 பேர்கிட்ட? அவனுக்கு தனியா கூப்பிட்டு என்னப்பா அவன் பிரச்சனை, இந்தா புடி வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கணும் நீ அப்படிங்கிறாரு.
வேத வசனம் எப்படி போதிக்குது பாருங்க. இந்த பாவ குணம் கலந்து வர்றதுனாலதான் எல்லா மனுஷனுடைய செயலுமே அதுல தீட்டு இருக்குதுன்றார். பாவத்தை குறித்து வேதம் போதிக்கும் போது பாருங்க எப்படி போதிக்குதுன்னா, டாக்டரின் ஆஃப் சின் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி போதிக்கிறாங்கன்னா, தியாலஜியில் பொல்யூஷன் ஆஃப் சின்னு ஒரு இதை போதிக்கிறாங்க. பொல்யூஷன் வார்த்தை உங்களுக்கு புரியுது இல்லையா? மாசு கட்டுப்பாட்டுக்குன்னு இப்போ பெரிய இதே வச்சுருக்காங்க, துறையெல்லாம் வச்சுருக்காங்க. எப்படி மாசு மாதிரின்னா என்ன, நீங்கள் சொல்லலாம், ஐயா நான் ஒரு தீங்கு நினைக்கல, ஒரு தீங்கு செய்யலை, நான் எவ்வளோ சுத்தமான உங்களுக்கு தெரியாதான்லாம். சரி, அது எனக்கு தெரியுது. ஆனால் உங்களுக்கே தெரியாத விதத்தில் உள்ளே போய் அழுக்கு படிஞ்சிருக்க. நீங்கள் வீட்டை பூட்டி வச்சு டைட்டாக எல்லாத்தையும் சீல் பண்ணி எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு ஒரு மாதம் வெக்கேஷன் போயிட்டு வந்து பாருங்கள், உங்கள் டேபிளை தொட்டு பாருங்கள், கையெல்லாம் தூசி தான் இருக்கும். நீங்கள் சொல்லலாம், ஐயோ வீட்டை எவ்வளோ டைட்டாக மூடிட்டு போனேன், எதுவும் உள்ளே வந்துடாதபடிக்கு சீல் வச்சுட்டுல போனேன், எப்படி இவ்வளோ தூசி வந்ததுன்னு கேட்கலாம். எப்படியோ அது எங்கெங்க துவாரத்தில் பூ முடியுமோ, எப்படிலாம் பூந்து வர முடியுமோ அப்படிலாம் பூந்து வந்து உள்ள வந்து நீங்கள் வந்து படுத்தீங்கன்னா அழுக்கு படுக்கையில் தான் படுப்பீங்க. அந்த மாதிரி அழுக்கு படித்து வச்சிடும். வந்த உடனே எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் நம்ம இது பண்ண முடியும். பாருங்க, காலையில் குளிச்சுட்டு சட்டையை மாற்றிக்கிட்டு சுத்தமான சட்டையை போட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்புறோம். நீங்கள் நினச்சிட்டீங்க ரொம்ப சுத்தமாக இருக்கீங்கன்னு. யாராவது இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற இந்த லென்ஸை கொண்டாந்து வச்சு உங்கள் மேலே எத்தனை கிருமி இருக்குதுன்னு, எத்தனை கிருமி நீங்கள் முழுங்குனீங்க வழியில், இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சா வெறுத்துருவீங்க வாழ்க்கையே. உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு உங்களுக்கு உள்ளே போச்சு. எப்போவாவது ஒரு தெருவில் போயிட்டு இருக்கும்போது காற்று ஓன்னு அடித்து குப்பையெல்லாம் வந்து வாய்க்குள்ளே ஒரு எதிர்க்க குப்பைதாரி போகுது. அந்த இதெல்லாம் வந்து சில இடத்துல ஒரு இடத்துல அள்ளி 100 இடத்துல கொட்டுற மாதிரி அப்படி போயிட்டு இருக்குது. அதில் இருக்க குப்பையெல்லாம் வந்து வாயை நிரப்புற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் ஏற்படும் போது தெரியுது உங்களுக்கு நல்லா, இந்த குப்பையெல்லாம் என் வாயில் வந்துருச்சுன்னு. இறங்கி வாயெல்லாம் கழுவி ரொம்ப அதை பற்றி ரொம்ப இது பண்ணுறோம் இல்லையா? ஆனால் உங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ உள்ளே போகுது தெரியுமா மாசு? அதுதான் மாசு. பொல்யூஷன் ஆஃப் சின்னு போதிக்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமலே, நீங்கள் ஒரு தப்பும் செய்யாமலே, எந்த தப்பையும் எண்ணாமலே எவ்வளோ பரிசுத்தமாக வாழ முயன்றாலும் உங்களுக்கே தெரியாத விதத்தில் பாவமானது இந்த மாசு மாதிரி, தூசி மாதிரி, காத்துல வர்ற அழுக்கு மாதிரி போய் எங்கேயோ பூந்து எப்படியோ காது வழியா, கண்ணு வழியா, வாய் வழியா, இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, எது வழியாவது உள்ள நுழைஞ்சு உங்களை தீட்டுப்படுத்தாமல் இருக்காது அப்படின்னா. அதுதான் பாவத்தினுடைய நேச்சர். டாக்டரின் ஆஃப் சின்ல வருது இது. பொல்யூஷன் ஆஃப் சின். சின் பொல்யூட்ஸ்ன்றாங்க. சின்ன வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு செயல்னு பார்க்குறோம். செய்யலையா நீ நல்லா யோகியான்றோம். பைபிள் அப்படி போதிக்கல. நீ ஒண்ணுமே செய்யலனா கூட நீ பாவி தான். நான் ரொம்ப பெரிய பரிசு பாவின்னுது, நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சேன், இல்லை அது அழுக்கும் கந்தையும் என்னது. அப்போ புரிஞ்சுக்கணும். எப்படி சொல்றாரு பாருங்க அவரு. ஆகவே அவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் மார்க்கங்கள் எல்லாம் வந்து இந்த கிரியின் மார்க்கத்தை போதிக்கிறது. இது விளங்கலை அவங்களுக்கு, நம்ம சொல்றது விளங்கலை. கிறிஸ்தவ உபதேசம் வந்து இப்படி போதிக்குது அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்றாரு இதை? அப்போ யூதர்கள்லாம் அந்த இதெல்லாம் பின்பற்றுறாங்களே, இந்த யூதர்கள்லாம் வந்து நிர்பந்தம் பண்ணுறாங்க அவங்கள, இதை பின்பற்று, அதை பின்பற்று, விருத்தசேதனம் பண்ணிக்க, நாங்கள் அனுசரிக்கிற பண்டிகைலாம் அனுசரி அப்படிலாம் சொல்கிறேன். இந்த புறஜாதியார் வந்து அதெல்லாம் அனுசரிச்சா தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமையாக இருந்தார்களே அந்த நிலைமைக்கு திரும்ப போயிடுவாங்கன்னு சொன்னால், அவங்க ஒன்றும் தீமை செய்யலையே, அவங்க ஒன்றும் திருடல, கொலை செய்யலை, ஒன்றும் செய்யலை, பாவம் செய்யலையே. கடவுள் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு சொல்லி தந்தது தானே அவங்கள செய்ய சொல்கிறாங்க. நல்ல காரியம் தானே அது. அப்போ அதை செய்யறதன் மூலமாக முன்ன தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாக இருந்தது அந்த நிலைமைக்கு, விக்கிர ஆராதனையில் இருந்தப்ப அடிமைகளாக இருந்தோமே அதுக்கு அடிமையானது போல ஆயிடுவீங்கன்றாரு புறஜாதிகளை. அப்போ யூதர்களுடைய கதி என்ன? இவங்கெல்லாம் அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிருபையின் மார்க்கத்துக்கு வர மறுக்கிறாங்க, கிரியின் மார்க்கத்தில் இருக்க பார்க்குறாங்க. அப்போ அவங்களும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள தான் வர்றாங்கன்றாரு. அப்போ நல்லா கவனிங்க, கிறிஸ்தவம் விடுதலையை போதிக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய ஹால்மார்க் என்னன்னா, அதனுடைய ட்ரேட்மார்க் என்னன்னா, அதனுடைய அடையாளம் என்னன்னா விடுதலையின் மார்க்கம். அதனால்தான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கலாத்தியரில் சொல்லியிருக்குது, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ரொம்ப தமிழ்ல எழுதிட்டாங்க, சுயாதீன நிலைமையிலே. இன்னொன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் இன்னைக்கு விளங்க மாட்டேங்குது. என்னன்னு
சுயாதீனம்னா ஒரு சுதந்திரம், விடுதலை இல்லையா? அதில் நிலை கொண்டிருங்கன்னா அதில் அதை விட்டு கொடுத்துடாதீங்க, அடிமைத்தனத்துக்கு திரும்ப போயிடாதீங்கன்றார். அப்போ கிறிஸ்தவ மார்க்கம் என்ன? அடிமையாக இருந்தவனை விடுவிச்சு சுயாதீன நிலைமைக்கு கொண்டு வருது. ஒரு 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 லிபர்ட்டிக்குள்ளே கொண்டு வருது. ஆங்கிலத்தில் லிபர்ட்டின்ற வார்த்தையை பயன்படுறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப நச்சுன்னு வருது. சில நேரத்தில் இங்கிலீஷில் நச்சுன்னு வரும், சில நேரத்தில் தமிழில் நச்சுன்னு வரும். எனக்கு இங்கிலீஷ்லேயும் பிரசங்கம் பண்ணி தமிழ்லையும் பண்ணுறதுனால நச்சுன்னு வருது. எனக்கு ரொம்ப நல்லது, எனக்கு நல்லது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கு? Stand fast therefore in the liberty wherewith Christ has set you free and do not be entangled in the yoke of bondage again. என்ன அருமையா சொல்லியிருப்பாருங்க. Stand fast in the liberty wherewith Christ has set you free. கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கு? உங்களுடைய ரட்சிப்பு என்ன? அதை எப்படி சொல்றது? உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. அடிமைகளா இருந்த உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. கிறிஸ்தவத்தின் அடையாளமே விடுதலை ஆயிட்டீங்கன்றது தான். எதுக்கும் அடிமை கிடையாது. இதை நல்லா விளக்குறேன் இன்னைக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ள போயிடாதீங்க. நான் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறதுக்குனே ஆளுங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. ஹலோ, ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு ஒன்னே தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ அது அப்ப ஆனா உனக்கு இது இல்லையே, உனக்கு அது இல்லையே, நீ இதை பண்ணலையே, நீ அதை பண்ணலையே. அப்ப கடவுள் எப்படி ஒன்று ஆசீர்வதிப்பாரு? கிளம்புங்க தோத்துறோன்னு முதல்ல அவங்கள பேக்கப் பண்ணி அனுப்பணும். இது இன்னைக்கு பிரச்சனையா இருக்குது பாருங்க. அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துறது தான் வேலையா இருக்குது சிலருக்கு. இங்க பிரசங்கம் பண்றது நாங்க கிறிஸ்து நமக்கு செஞ்சது விடுதலை. விடுதலையை மெயின்டைன் பண்ணிக்கணும். விடுதலை விட்டு கொடுத்துடக்கூடாது. விடுதலையை விட்டு கொடுத்துடக்கூடாது. அந்த விடுதலையை காத்து வைத்து கொள்ள வேணும். அது எவ்வளோ ப்ரெஷஸ் தெரியுமா? நம்ம நாடு சுதந்திரம் பெற்றது 1947 சுதந்திரம் பெற்றது. விட்டு கொடுத்துருவோமா? அதை பரவாயில்லைங்க, வேற யாராவது வந்து ஆண்டுகிட்டோம், பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணி, எவ்வளோ அலைஞ்சு தெரிஞ்சு, எவ்வளோ ஜெயிலுக்கு போய் எல்லாம் பண்ணி பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ சுதந்திரம் எவ்வளோ விலையேற பெற்றது. நான் சொல்கிறேன், தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனாய் வாழ்ந்து கல்வாரி சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து சம்பாதித்து கொடுத்த விடுதலை இது, சுயாதீனம். அதை எந்த காரணம், இந்த சுதந்திரத்தை சுயாதீனத்தை எந்த காரணத்தை கொண்டு நம்ம விட்டு கொடுக்க முடியவே முடியாது. இருக்கிறீங்களா?